முதல்வர் விஜயின் மருத்துவ புரட்சி. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஜூலை 14, 2026. நம்ம தமிழக அரசியல்ல இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான நாள். பல மாற்றங்கள், பல திட்டங்கள், பலரது வாழ்வாதாரத்தை உயர்த்தும் அறிவிப்புகள்னு இன்னைக்கு நாள் முழுக்க முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்பவே பிஸியா இருந்திருக்கார். குறிப்பா மருத்துவத் துறையில அவர் இன்னைக்கு செஞ்சிருக்கிற அதிரடி மாற்றங்கள் நிஜமாவே ஒரு புரட்சின்னு தான் சொல்லணும். அரசு மருத்துவமனைகளுக்கு போகணும்னாலே ஒரு தயக்கம் இருக்கும்ல, அந்த நிலையை மாத்தணும்னு அவர் களத்துல இறங்கி வேலை செய்யுற விதம் பாராட்டத்தக்கது. இன்னைக்கு சென்னை மாநில கல்லூரியில நடந்த விழாவில அவர் வெளியிட்ட அந்த அறிவிப்புகள் என்ன? 2000 பேருக்கு மேல வேலை கிடைச்சது எப்படி? நலம் TN திட்டம் சாமானிய மக்களுக்கு எப்படி பயன்படும்? இது எல்லாத்தையும் பத்திதான் இன்னைக்கு வீடியோவுல ரொம்ப தெளிவா நிதானமா பேசப்போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நட்சத்திரக்குறி பகுதி 1. நலம் TN ஒரு டிஜிட்டல் மாற்றம். அதிகாலை 3 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. நட்சத்திரக்குறி. முதல்ல நம்ம பார்க்க போறது நலம் TN திட்டம். இது வெறும் ஒரு வெப்சைட் இல்ல ப்ரோ, இது ஒரு சாமானியனோட கஷ்டத்தை புரிஞ்சு கொண்டு வரப்பட்ட முயற்சி. அரசு மருத்துவமனைக்கு கிளம்பி போறதே பெரிய வேலை. வரிசையில நிக்கணும், அலைச்சல்னு பல சிக்கல்கள் இருக்கும். இதை தவிர்க்கத்தான் முதல்வர் விஜய் இந்த AI வாட்ஸ்அப் சாட்பாட்டை அறிமுகம் பண்ணியிருக்கார். இது எப்படி வேலை செய்யும்? நீங்க உங்க வீட்ல இருந்தே வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த திட்டத்துல ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கு. கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொடுக்கிற CSR ஃபண்ட் நன்கொடைகள் எல்லாம் சரியான இடத்துக்கு போய் சேருதான்னு மக்களே கண்காணிக்கும் வகையில இது அமைக்கப்பட்டிருக்கு. ஆரம்பகட்டமா 22 மாவட்டங்கள்ல இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இது தமிழ்நாடு முழுக்க வரும்போது அரசு மருத்துவமனைகளோட முகமே டோட்டலா மாறப்போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டிஜிட்டல் மாற்றம் அரசு மருத்துவமனையை தேடி மக்கள் வர்றதை அதிகரிக்குமா? நட்சத்திரக்குறி பகுதி 2. வேலைவாய்ப்பு ஒரு கொண்டாட்டம். நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை. நட்சத்திரக்குறி. அடுத்ததா ஒரு மிகப்பெரிய செய்தி. இளைஞர்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். சென்னை மாநில கல்லூரியில நடந்த பிரம்மாண்டமான விழா அது. அங்கதான் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் MRB மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்ட 751 உதவி மருத்துவ அதிகாரிகள், அப்புறம் 1393 சுகாதார ஆய்வாளர்கள் கிரேடு 2 என மொத்தம் 2144 பேருக்கு முதல்வர் விஜய் அவர்கள் நேர்ல பணி நியமன ஆணைகளை வழங்கினார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரே நாள்ல 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள்ல மகிழ்ச்சி. இது வெறும் வேலை வாய்ப்பு மட்டும் இல்ல, அரசு மருத்துவமனைகள்ல டாக்டர்ஸ் மற்றும் பணியாளர்கள் பற்றாக்குறையை தீர்க்க முதல்வர் எடுத்திருக்கிற மிகப்பெரிய அடி. அந்த விழாவில வேலை கிடைச்ச இளைஞர்களோட முகத்துல இருந்த சந்தோஷம், கண்ணுல இருந்த அந்த நம்பிக்கை, அதுதான் ஒரு ஆட்சியாளரோட மிகப்பெரிய வெற்றி. உழைக்க தயாரா இருக்கிறவங்களுக்கு இந்த அரசு கதவை திறந்து வச்சிருக்கு. நட்சத்திரக்குறி பகுதி 3. உள்கட்டமைப்பு. 139 கோடி ரூபாய் முதலீடு. இரவு 10 மணி 27:00. நட்சத்திரக்குறி. ஆட்களை மட்டும் நியமிச்சா போதுமா? வசதிகளும் வேணுமே. அதனாலதான் தமிழ்நாடு முழுக்க 139.47 கோடி ரூபாய் செலவுள்ள புதிய கட்டிடங்கள் மற்றும் நவீன மருத்துவ கருவிகளை முதல்வர் காணொளி காட்சி மூலமா திறந்து வச்சிருக்கார். குறிப்பா கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில 17 கோடி ரூபாய் செலவுள்ள 30 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு, 180 படுக்கை வசதிகள் கொண்ட வார்டுகள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு காலத்துல அரசு மருத்துவமனைக்கு சாதாரண எக்ஸ்ரே எடுக்க போனா கூட கியூல நிக்கணும், வெளியில போய் ஸ்கேன் பண்ணிட்டு வரணும்னு சூழல் இருந்துச்சு. ஆனா அந்த பிம்பத்தை முதல்வர் விஜய் ரொம்ப நுணுக்கமா உடைச்சுட்டு வர்றாரு. நவீன மருத்துவ கருவிகள் இனி அரசு மருத்துவமனையிலேயே கிடைக்கும்போது ஏழை எளிய மக்களோட மருத்துவ செலவு பெருமளவு குறையும். நட்சத்திரக்குறி முடிவுரை 27:00:30:00. நட்சத்திரக்குறி. இப்படி நிர்வாக ரீதியா ரொம்பவே வேகமாவும் தெளிவாவும் செயல்பட்டு வர்றா முதல்வர் விஜய் அடுத்தடுத்து என்னென்ன அதிரடிகளை கொண்டு வரப்போறார்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.
மருத்துவத் துறையில இந்த மாற்றங்கள் எல்லாம் தமிழகத்தை ஆரோக்கியமான மாநிலமா மாற்றுறதுக்கான அடித்தளம். இந்த திட்டங்கள் பத்தி உங்க கருத்து என்ன? நலம் TN திட்டம் உண்மையிலேயே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா? அல்லது வேற என்ன மாற்றங்கள் அரசு மருத்துவமனையில வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? இதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க, நாம விவாதிப்போம். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.